சில நேரங்கள்ல சில பேர் செய்யறத பார்த்தா நம்மளுக்கு கோவமா வரும். அப்ப திட்ட முடியாது. ஆனா இந்த மாதிரி ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணா அது அவங்கள ரொம்ப பாதிக்காது. ஆனா நம்ம கோவப்படுறோம்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில பேரோட பழக்கங்களை பார்த்து நம்ம வந்து சில ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணலாம். அதை நம்ம இப்ப பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், கவுச் பொட்டேட்டோ. இது வந்து ஒருத்தருக்கு எப்ப பாரு டிவி, சோஃபால உட்காந்து டிவி பார்த்துட்டே இருப்பாங்க நாள் பூரா. அவங்கள வந்து நம்ம கவுச் பொட்டேட்டோ, லேசி அப்படின்னு சொல்லுவோம். காப்பி கேட். அடுத்தவங்க பண்றது என்னவோ அதையே காப்பி பண்ணி நம்ம செய்யறது, அவங்கள இமிட்டேட் பண்றது, நம்ம ஒரிஜினாலிட்டியா எதுவுமே இருக்காது. அவங்கள வந்து காப்பி கேட் அப்படின்போம். கிரை பேபி. எப்ப பாரு அழுதுட்டே இருக்குது, எதுக்கெடுத்தாலும் அழறது, எதுக்கெடுத்தாலும் அப்செட் ஆகுறது, கோவப்படுறது, அவங்கள வந்து கிரை பேபி அப்படின்னு சொல்லுவோம். பட்டர் ஃபிங்கர். எதையுமே ஒரு கவனமா பிடிக்க முடியாது, எதையும் கவனமா வாங்குறது இல்லை, வாங்கும் போதே கீழே விட்டுடுறது, எடுக்கும் போது கீழே போட்டுடுறது. அப்படிப்பட்டவங்கள்ட்ட நம்ம என்ன கேட்போம்? டு யூ ஹாவ் பட்டர் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு கேட்போம். ஸ்மார்ட் குக்கீஸ். ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க, ரொம்ப கிளவரா இருப்பாங்க, எதுவுமே டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க, எதுவுமே டக்குன்னு சால்வ் பண்ணுவாங்க. அவங்கள வந்து நம்ம ஸ்மார்ட் குக்கி, இஸ் அ ஸ்மார்ட் குக்கி அப்படிம்போம். புக் வார்ம். எப்ப பார் யார் என்ன வேணா செய்யுங்க, ஆனா நான் பாட்டு புக் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிம்பாங்க. அவங்கள வந்து புக் வார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஃப்ரேசஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்களேன், நல்லா இருக்கும்.